வணக்கம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மரணம் தொடர்பாக தற்பொழுது திடுக்கிடும் தகவல்களும் வழக்கு தற்பொழுது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருப்பதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்பட்ட போதுதான் சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவை காட்டி கொடுக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த வழக்கு சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறதா? ஏனென்றால் கொலை செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக, அதாவது கொலையா அல்லது தற்கொலையா தற்பொழுது வரை தெரியவில்லை. ஆனால் மாயமான 2 நாட்களுக்கு முன்பாகவே காவல்துறை அதிகாரிகளிடம் வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். என்னை யாரோ பின்தொடர்கிறார், கொலை மிரட்டல் விடுகிறார்கள் என்று பல்வேறு தகவல்களுடன் காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு பேசி வழக்கு பதிவும் செய்துள்ளார். ஆனால் அதற்கு பிறகு 2 நாட்களுக்கு பிறகு அருகே உள்ள தோட்டத்தில் சடலமாக மீட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களால் எனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்றும் கூறியுள்ளார். கொலை மிரட்டல்கள் வருவதாகவும் தனது வீடு மற்றும் அலுவலகத்திற்கு முன்பாக அடையாளம் தெரியாத நபர்கள் நடமாடுவதாகவும் காவல்துறையில் புகார் அளித்திருந்த நிலையில் அவரை 2 நாட்களாக காணவில்லை என்றும் அவரது மகனும் காவல்துறையில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் ஜெயக்குமாரை தேடி வந்த போலீசார் அப்பகுதியில் உள்ள ஒரு தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் கிடந்த ஜெயக்குமாரின் உடலை மீட்டனர். பாதி எரிந்த நிலையில் அவரது மீட்கப்பட்டதை அடுத்து கொலை என வழக்குப்பதிவு செய்யப்பட்டு இந்த சம்பவம் கொலையா தற்கொலையா என பல்வேறு கட்டங்களில் 10ற்கு மேற்பட்ட தனிப்படை அமைத்து காவல்துறையினர் விசாரணையும் நடத்தினர். இறுதியாக உடல் ஆராய்க்கூறு முடிவுகள் வெளிவந்த நிலையில் இது தற்கொலைதான் என்றும் அதில் பதிவு செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. போதும் திமுகவின் செயல்பாட்டினால் இயங்கக்கூடிய காவல்துறையை நம்பி இனி எந்த ஒரு பயனும் இல்லை என்று அவரது சமூகத்தினர்கள் சிபிஐ துறைக்கு இந்த வழக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்தனர். தற்பொழுது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் கைப்பட எழுதிய 2 கடிதங்களில் உள்ள பெயர்களில் உள்ள நபர்களை மீண்டும் விசாரணை சிபிஐ துறையினர் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக தமிழக சட்டமன்ற சபாநாயகர் அப்பா அவர்களது பெயர் இடம்பெற்று இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் வழக்கு திசை திருப்பலாம். திமுகவின் 2 எம்எல்ஏக்கள் பெயர்களும் இடம்பெற்று இருப்பதால் இந்த வழக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கொலைக்கு நியாயம் கிடைக்குமா அல்லது காவல்துறையை போல் சிபிஐ துறையும் இந்த வழக்கை காலதாமதம் ஆக்குமா என்பதை தற்பொழுது அப்பகுதி மக்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளனர். பொறுத்திருந்து பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியின் தலைவருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண மக்களுக்கு நியாயம் கிடைப்பது கடினமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.